உரிமை இந்திய முஸ்லீம் லீக்குடைய உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் உண்டு. அருமையான பெருமக்களே, இந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சி என்பது தனிநபர்களுடைய வளர்ச்சி அல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி. முஸ்லீம் லீக்கினுடைய எழுச்சி என்பது சமுதாயத்தினுடைய கண்ணியம், இஸ்ஸத். இந்த இயக்கம் பலமாக இருந்தால் எதை எதை கேரளாவிலே செய்கின்றோமோ அது ஒன்று இங்கே செய்ய முடியும். மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டான எத்தனையோ பணிகள் இங்கே நெல்லை மஜீதரன் அவர்களும் மற்றவர்களும் சொன்னது போல அசாமிலே கலவரத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு கல்வி படிப்பதற்காக வேண்டி அங்கே ஒரு பாடசாலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். முசஃபர் நகரிலே காலனி, ஒரு தனி காலனி ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். கடலூரிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு 40 இல்லங்களை கட்டி கொடுத்திருக்கின்றோம். கரையினூர் தொகுதியிலே செங்கோட்டை ஒன்றியம் கதிரவன் அருகிலே ஒரு முஸ்லீம், ஒரு இந்து, ஒரு கிறிஸ்டியனுக்கு வீடு கட்டி கொடுக்கின்றோம். அதே போல தஞ்சை மாவட்டத்திலே கண்டியூரிலே இப்பொழுது 57 பேர் வீடுகளை இறந்திருக்கின்றார்கள். அதில் 5 வீடுகளை இந்திய முஸ்லீம் லீக்கின் சார்பாக கட்டிக் கொடுப்பதற்கு தான் இங்கே உங்களுக்கு சூழலை செய்தோம். இப்படி எண்ணற்ற காரியங்கள், புது புது இயக்கங்கள், புது புது முழக்கங்களோடு வந்தன. இளைஞர்களை எல்லாம் தட்டி எழுப்புகின்றோம் என்று சொன்னார்கள். நான் சேர்ப்பது சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கின்றன. கல்வி பணி இருக்கின்றது, பொருளாதார மேம்பாட்டுக்கான பணி இருக்கின்றது, அரசினுடைய பணிகளை எல்லாம் செயல்படுத்தக்கூடிய பணி இருக்கின்றது. எத்தனையோ பணிகள் இருக்கும் பொழுது அதை ஒவ்வொருவராக செய்ய முடியுமே. அரசியல் பணியை இந்திய முஸ்லீம் லீக் செய்யட்டும், கல்வி பணியை நாங்கள் செய்கின்றோம், பொருளாதார மேம்பாட்டுக்கு நாங்கள் செய்கின்றோம் என்று நம் இயக்கங்கள் எல்லாம் பங்கு போட்டுக் கொண்டால் என்ன தப்பு? 7% இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய ஓட்டு வங்கியை 60% பிரிப்பதனால என்ன பயன் என்பதுதான் நம்முடைய கேள்வி. இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை கொள்கை ரீதியாக நாம் இருக்கின்றோம். கூட்டணி எடுத்துக்கொண்டால் கொள்கை ரீதியான கூட்டணி. இன்று திமுக கழகத்தினுடைய தலைமையிலான நாம் கூட்டணியில் இருக்கின்றோம் என்று சொன்னால் நம் கொள்கைக்கு உகந்தவர்கள், கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் குறைந்தது நம் அணியிலே வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் தளபதி ஸ்டாலின் அவர்கள் 14 உறுப்பினர்கள் முஸ்லீம்கள் இந்த அணியிலே போட்டியிடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தார்கள். பல நிலைகளிலே நம்மளுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொன்னோம், தந்தார்கள். உயர்த்தி தர வேண்டும் என்று சொன்னோம், அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இடம்பெற செய்திருக்கின்றார்கள். நோட்டுக்காக வேண்டியும் சீட்டுக்காக வேண்டியும் கொள்கையை அடமான வைக்கக்கூடியவர்கள் அல்ல முஸ்லீம் லீக்கை சேர்ந்தவர்கள். எனவே அருமையான பெருமக்களே, ஏர்வாடி நகரத்தை பொறுத்தவரை உலகெங்கிலும் பல தொழில்களை செய்யக்கூடிய பெருமக்கள் வாழக்கூடிய பகுதியாகும். எனவே தயவு கூர்ந்து சிந்தித்து இந்த இயக்கத்தை மேலும் மேலும்